ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டே 3 இன் கோவா அண்ட் இந்த ட்ரிப்போட லாஸ்ட் டேவும் இன்றைக்கி தான். ஸோ நாங்கள் இப்போது டே 3 மார்னிங் எந்திரிச்சு ஒரு வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இருக்க ரூமோட வெளியில் இருக்க வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நம்ம வந்து கேன்குனா பீச்சுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ரூமில் தான் இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்சு எல்லோரும் சேர்ந்து வந்து அப்படியே கொஞ்சம் சிட் சாட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே எந்திரிச்சு வந்து அந்த ஒரு மார்னிங் வந்து கதை பேசிகிட்டு இருந்த டைம் வந்து சூப்பராக இருந்தது. கதை பேசி எங்கள் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக பசிச்சிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக தான் இப்போ எல்லாருமே இங்கேருந்து இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கே கொண்டு வந்து காரை நிறுத்தினதோடு சரி, காரை வந்து வேறு எதுக்குமே நாங்கள் எடுக்கவே இல்லை. பிகாஸ் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் நடந்தே வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் ஃபைனலி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு கடையை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பாதி பேர் வந்து தோசை, இட்லி, பூரி இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பாதி பேர் வந்து மேகி இந்த மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி பேசிட்டு லாஸ்ட்டில் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயும் போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க கடையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். அண்ட் தென் அகெயின் நாங்கள் வரும்போது பார்த்த மேகி கடையிலையும் போயிட்டு அங்கேயும் ஒரு சின்ன டேஸ்டிங்கை நடத்தியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தோன்னே பசங்களுக்கு என்னமோ சடனாக வந்து பீச்சில் விளையாடுறதுக்கு வந்து ஒரு கிரேவிங் வந்துருச்சு. எங்களையும் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல நேற்றுலேருந்தே. ஸோ எல்லோரும் பேசி மியூச்சுவலாக வந்து பசங்க எல்லோரும் பீச்சுக்கு போகிறதாகவும், கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஷாப்பிங்க்கு போகிறதாகவும் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் வந்து இப்போ வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ கோவாவில் வந்து மெயினாக வந்து இந்த சுவீனியர்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான வந்து இந்த ஷோ பீசஸ் எல்லாமே நிறைய நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தோம். நிறைய வந்து வாங்கணும்னு தோணுச்சு, ஆனால் வாங்கலை. சிலதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் வாங்கிட்டு அகெயின் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோம், எல்லாருமே குளித்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இந்த ரூமை வந்து வெக்கேட் பண்ண போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி தான் வந்து டே 3 இன் கோவா. ஸோ நம்ம இப்போ எல்லாருமே வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக போகிற வழியில் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து பார்த்துட்டு இல்லை சாப்பிட்டுட்டு வந்து ஒருத்தர் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கூட வந்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. நாங்கள் எல்லாருமே பெங்களூர் போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஈவினிங் 6 o'clock ட்ரெயின், எங்களுக்கு வந்து நைட் 11 o'clock ட்ரெயின். ஸோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தது. வேறு எங்கேயாவது போகணுன்னா போயிருந்துருக்கலாம். பட் வந்து அவங்களுக்கு 6 o'clock ட்ரெயின் இருக்கிறதுனால அவங்க கூட வந்து நம்மளும் ரெடியாகி வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியல. இப்போ நாங்கள் வந்து அகெயின் வர வழியில் ஒரு ஷாப்பில் வந்து நம்ம கூட இருந்தவங்க வந்து கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இப்போ நம்ம ஷாப்ஸில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி நேராக வந்து நேற்று நைட்டு நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருப்போம். சேம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி 2 காரும் பேசி அங்கே போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சாப்பிட்டு போங்க, நாங்களும் சாப்பிட்டு போங்க, அப்படி இப்படின்னு ஃபைனலாக வந்து ஒரு 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து மிஸ் ஆகிடும் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பபாய் வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலேயே வச்சு சொல்லிவிட்டு அகெயின் வந்து நாங்கள் மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போனோம்.
ஸோ இந்த 3 நாள் ட்ரிப் வந்து நாங்கள் அதிக எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா அப்படிங்கிறத தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு வந்து தெரியாது. அதுவும் நம்மளாம் வந்து 90s கிட்டு. நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தனியாக ட்ரிப்போலாம் அனுப்பவே மாட்டாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாருமே வந்து தனித்தனியாக ட்ரிப்பெலாம் போகிறாங்க. நமக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கிடைச்சதில்ல. ஸோ இப்போது நமக்கு ஒரு கல்யாணம் ஆகி நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஒய்ஃப்ஸு ஃபேமிலி எல்லோரும் வந்து அவங்க கூட ஒரு ட்ரிப் போகிறது நமக்கு வந்து லிட்ரலி ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து ஒரு காரில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து போகிற வழியில் ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்குன்னா அங்கே வந்து ஏதாவது பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஸ்டேஷன் போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். லன்ச்சு சாப்பிட போகும்போதே 4 மணி ஆயிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஸ்டேஷன் வர வழியில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்கா, அங்கே போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் தேடியே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சன்செட் டைம் ஆயிடுச்சு. காரில் வரும்போதே சன் செட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வர வழியில் ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்தோம். சரி அந்த பீச்சாவது அட்லீஸ்ட் போய் ஒரு 2 or 3 hours சும்மா உட்காந்து காற்று வாங்கிட்டாவது நம்ம வந்து ஸ்டேஷன் போகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த பீச்சுக்குள்ளே வந்து வந்தோம். பட் இந்த பீச் வந்து பெருசாக வந்து அவ்வளோ ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப ஜென்ரலான ரொம்ப ஜென்ரலான ஒரு பீச் மாதிரி தான் இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த பீச் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நைட்டு வந்து கேண்டில் லைட் டின்னருக்காக சிம்பிள் செட்டப்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி வந்தாச்சு, அட்லீஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டாவது போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து அங்கே உட்காந்துருந்தோம். உட்காந்தப்புறம் பெருசாக வந்து ஒரு கோவா வைப் கொடுக்குற ஒரு பீச்சாக எங்களுக்கு ஃபீலே ஆகலை. சரி அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. பீச்சுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பீச்சுக்கு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து இப்போ ஸ்டேஷனுக்கு தான் கிளம்ப போகிறோம். எங்களுக்கு வந்து நைட் 11 o'clock தான் ட்ரெயின். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 to 8 o'clock அவ்வளோதான் ஆயிருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம ஸ்டேஷன் சைட் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஜென்ரல் நம்ம கார்லேயாவது அட்லீஸ்ட் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் கிட்ட போயாச்சு. ஸ்டேஷனுக்கு அனதர் சைடில் வந்து ஒரு ஃபுட் கோர்ட் ஏரியா இருந்தது. ரொம்ப வைபாக இருந்தது இந்த ஏரியாவே பார்க்க. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தது. அங்கே வந்து சின்ன ஃபுட் கோர்ட்ஸ் மாதிரியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. எங்களுக்காகவே போட்டு வச்ச மாதிரி இருந்தது. நாங்கள் போய் அந்த செட்டப்பில் உட்காந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நாங்கள் எல்லாருமே நல்லா கதை பேசி பாட்டு கேட்டு என்னோட பையன் டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படியே கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக போச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு டைமாகவும் ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு டைமாகவும் இருந்தது அந்த இடத்துல.
டைம் இப்போ ஒரு 10 ஆயிருக்கும். ஸோ ஓகே, இதுதான் கரெக்டான டைம். டின்னர் சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருந்தது டைம். ஆல்ரெடி நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் தான் இருந்தோம். அங்கே வந்து லியாண்ட்ராஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ரொம்ப சூப்பராக சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு இங்கே வந்து நம்ம சவுத் இண்டியன் டிஃபன் ஐட்டம்ஸ், இட்லி, தோசை, பூரி அண்ட் தென் பொங்கல், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். சாப்பிட்டு முடித்ததும் வந்து இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்து ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் கோவா சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இது ஒரு ரெண்டல் கார் வந்து கோவாவில் போய் இறங்கினதுக்கப்புறம் ரெண்டல் கார் எடுத்திருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து காரை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு மணி மேட்ரெல்லாம் பேசி எல்லாம் வந்து செட்டில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுனால ட்ரெயினில் ஏறுறோம், தூங்குறோம், அவ்வளோதான் எங்களுக்கு வந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அவ்வளோ டயர்ட், நிறைய வந்து சுற்றி டயர்டாகி பயங்கரமாக வந்து டயர்டில் இருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து ட்ரெயின் ஏறினோன்னே அவங்கவுங்க பர்த்தில் போய் படுத்தாச்சு. அண்ட் தூங்கி எந்திரிச்சோன்னே வி ஹாவ் ரீச்டு பெங்களூர். ஃபைனலி 3 நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுங்கிறது அனதர் சார்ட் ஆஃப் அ வெரி குட் ஃபீலிங் ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இறங்கிறதுக்குள்ளே வந்து லன்ச் டைம் ஆயிரும். ஓகே அப்படின்னு சொல்லி இறங்கினோன்னே நம்ம வந்து ஒரு இடத்துல ஃபுட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லா, ஃபைனலி சூப்பராக வந்து 3 நாள் ட்ரிப் முடிஞ்சு நல்லபடியாக வந்து நம்ம ட்ரெயினில் வந்து பெங்களூரில் இறங்கியாச்சு. ஸோ இறங்கின கையோடு வந்து அப்படியே போய் லன்ச் சாப்பிட்றதுக்காக கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து இறங்கின ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ வெளியிலே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஆட்டோ புக் பண்ணியாச்சு. ஆட்டோவும் வந்து லக்கேஜ் எல்லாம் ஏற்றியாச்சு. நம்மளோட கசின்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான பபாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து இப்போ நம்மளோட வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ பெங்களூர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே கிளைமேட் வந்து அது ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த கிளைமேட்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ கோவா சீரீஸோட 5th வீடியோ இது. மற்ற 4 வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.